அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 23/2/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. கிழமையின் அதிபதி சந்திர பகவான். இன்று பரணி நட்சத்திரம் மற்றும் சஷ்டி திதி இணைவதால் முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மைகளை தரும். வேலைவாய்ப்பு மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர உகந்த நாள். திங்கட்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் என்பதால் இன்று அம்மனையும் வழிபடுவது சிறப்பு. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. அதேபோல் இன்று 12 ராசிகளுக்கான உங்களின் பலன்கள் எப்படி அமையப் போகிறது இன்று என்பதை விரிவாக பார்க்கலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அதேபோல் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். நிதானம் தேவை. வரவுக்கேற்ற செலவுகள் வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சவால்களை சமாளித்து முன்னேறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி முடியும். ஆரோக்கியம் சீராகும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் கூடும். புதிய பொருட்கள் சேர்க்கை உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பொறுமை காப்பது நல்லது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வருமானம் உயரும். மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டு. கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தைரியத்துடன் முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழி உதவி கிடைக்கும். மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பேச்சில் கனிவு தேவை. பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். அதேபோல் இன்றைய சந்திராஷ்டமம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். என்று அந்த கேட்டை நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் சுப காரியங்களை செய்வது தவிர்க்கவும். அதே போல் தூரத்து பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்று எந்த ஒரு சுபகாரியம் செய்யாமல் இருப்பது மிக மிக நன்று. அதே போல் இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறங்களை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 9 2. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6 8. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5 3. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2 9. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு பச்சை மற்றும் வெள்ளை சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 1 5 4 6. அதே போல் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். கன்னிராசிக்கு பச்சை மற்றும் கருப்பு 5 மற்றும் 8.
துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் வந்து துலாம் ராசி 6, 3. அதே போல் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் மற்றும் எண்கள். அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம். அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண் வந்து தனுசுக்கு வந்து 3, 8. மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் வந்து மகர ராசிக்கு 8, 9. அதே போல் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை மற்றும் ஆரஞ்சு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் வந்து கும்பத்துக்கு வந்து 8, 3, 5, 1. அதே போல் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். மீன ராசிக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண் வந்து 3, 8. இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பற்றி பார்த்தோம். அதே போல் இன்றைய கோச்சாரம், இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணிக்கிறது என்பதையும் இந்த பதிவில் பார்த்து விடலாம். மீன ராசியில் வந்து சனி பகவான் சஞ்சரிக்கிறார். மேச ராசியில் வந்து சந்திரன். மிதுன ராசியில் வந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அதே போல் கும்பராசியில் வந்து புதன், சுக்கிரன், ராகு மற்றும் சூரியன். அதே போல் மகர ராசியில் வந்து செவ்வாய் பகவான். சிம்ம ராசியில் வந்து கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இதே போல் மேன்மேலும் பதிவுகள் தொடர்ந்து வர தங்களின் ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.